நாகை மாவட்டத்தில் சாகுபடி பாதித்ததால் 2 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த விவசாயியின் குடும்பம் வருவாய்க்கு வழியின்றி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் ஆதனூர் ஊராட்சிக்குட்பட்ட அண்டர்காடு கிராமத்தில் வாழ்ந்து வந்தவர் விவசாயி ரத்தினவேலு. அவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் அடுத்தடுத்து 2 முறை நெல் விதைப்பு செய்திருந்தார். மழையின்றி நெற்பயிர்கள் கருகியதால் வங்கிக் கடனை திருப்பி செலுத்த முடியுமா என்ற கவலையில் ரத்தினவேலு வயலிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ஃபஸ்ட்டு நெல் 1 மூட்டை நெல் வாங்கி தெளித்தோம், அது கருவி போயிட்டு. 2வது விருப்பம் மறுபடியும் 1 மூட்டை நெல் எடுத்து தெளித்து போட்டோம், அதையும் கருவி போயிட்டு. 3வது விருப்பம் நாற்று வாங்கி போட்டு நட்டு இருந்தால் ஆள் வேலை பார்த்தது. நான் டீ தான் கொண்டுக்கிட்டு போனேன் ஐயாவுக்கு, வாங்க சாப்பிட்றேன்னு சொன்னேன். அப்படி கன்னத்தில் உட்காந்து இருந்தார். ஒரு மழை அந்த நேரம் சடசடன்னு ஒரு மழை ஒன்று வந்தது, அவ்வளோதான். அதுலேயே அப்படியே ஏங்கினார். அங்கேயே என் கையிலே பக்கத்துலேயே என் கையிலே அப்படியே வந்து பக்கத்தில் 2-3 பேர் நின்னாங்க, பிடிச்சாங்க. ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன்னு ஏங்கினதான் எங்கள் ஐயா அங்கனையே விட்டுட்டு போயிட்டார் என்னை விட்டுட்டு. விவசாயம் தங்களை கைவிட்ட நிலையில் கணவரையும் இழந்து நிற்கும் ரத்தினவேலுவின் மனைவி அன்றாட பிழைப்பிற்காக ஆடு மேய்க்க தொடங்கியுள்ளார். ரத்தினவேலு காலமாகி 2 மாதங்கள் கடந்துவிட்ட பிறகும் கூட அரசு தரப்பிலிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை என கூறுகின்றனர் அவரது உறவினர்கள். இன்னும் கவர்மெண்ட்லேருந்து இன்னும் யாரும் வந்து பார்க்கல, எந்த நிதி உதவியும் செய்யலை. நாங்கள் இப்படி இருக்கோங்க, யாரும் ஒழுங்கான வேலை வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஏதோ அவர் இப்படி விவசாயத்தால் தான் நாங்கள் பிழைச்சாதான் உண்டு. அதுக்கும் இப்போ வழி இல்லாமல் விடிச்சு, மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி கூட இல்லை, ஆற்றுல தண்ணி வயலுக்கு இறக்கிறதுக்கு. இப்போ நடவு நட்டு தான் அதுவும் இப்படி தான் கருகிட்டு தான் வருது. ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக விவசாயம் பொய்த்து போன நிலையில் அனைத்து விவசாயிகளும் ஏழ்மையின் பிடியிலேயே சிக்கியிருப்பதாக கவலை தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு அரசு உடனடியாக உதவ வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பக்கிரிதாஸ்.